கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் என்று எச்சரித்து உணர்த்துகிறார். கர்த்தருக்காக வாழுகிற தேவஜனங்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவஜனங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற தேவஜனங்கள், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சமாதானம் இல்லாமல் போக காரணம் என்ன? ஒரு ஜீவனற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க காரணம் என்ன? சமாதானம் இல்லை, அதை ஒத்துக்கலாம். ஆனால் ஜீவனற்ற நிலைனா என்ன? நம்ம எல்லாரும் உயிரோடு தானே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இம்மையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருந்தால் இந்த ஜீவனுக்குரிய வசனங்கள், இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும். வேதம் வசனத்தை குறித்து பட்டயம் என்று சொல்லுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் பிசாசின் தாக்குதல் நம்மை மேற்கொள்ளக்கூடாதுன்னா ஒரு யுத்தம் நடக்கிறது நமக்கும் வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளுக்கும். அந்த யுத்தத்தில் தேவஜனங்களாகிய நாம் நின்று கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதை நாம் கண்டு களி கூற வேண்டும். வேதம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நமக்கு காண்பித்து தருகிறது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தத்தில் தேவஜனங்கள் நிற்க வேண்டும். சவுலின் கரத்திலும் யோனத்தானின் கரத்திலும் மாத்திரமே பட்டயம் இருந்தது. அதனால என்ன பண்ண முடியல? இஸ்ரவேல் ஜனங்களால், இஸ்ரவேல் சேனையால் பெலிஸ்தியருக்கு முன்பதாக நிற்க முடியலை. நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசோடு நமக்கு நடக்கிற அந்த யுத்தத்தில் நாம் நின்றால்தான் நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் செய்வார். நம்ம பின்வாங்கக்கூடாது. தாவீது நின்றான். தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரத்தில் பட்டயம் உடையவர்களாக இருக்கணும். வசனம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். எந்த சூழ்நிலையும் பிசாசின் தந்திரமான போதனையும் நம்மை மேற்கொள்ளக்கூடாதுன்னா கர்த்தருடைய வசனம், ஜீவனுள்ள வார்த்தைகள், வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கணும். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், இந்த அடையாளத்தெல்லாம் தாண்டி ஒரு சூழ்நிலையில் நம்மால் நிற்க முடியாமல் நாம் பின்வாங்க என்ன காரணம்? சின்ன சின்ன காரியங்களும் நம்முடைய சமாதானத்தை குலைக்க என்ன காரணம்? தேவன் இந்த நாளிலே நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறார். நமக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கிறது தான் சமாதானமும் ஜீவனும் நமக்குள் இல்லாமல் போக பண்ண ஒரு பிரதானமான காரணம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நாம் பிரயாசப்படுகிற காரியம், நாம் சிந்திக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியம், நாம் சோர்ந்து போகிற காரியம், நாம் முயற்சி செய்கிற காரியம், இவை எல்லாமே 99% மாம்சீகமான காரியங்களுக்காக தான் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் 100% அவங்க எதுக்கு தான் பிரயாசப்படுவாங்க? மாம்சத்திற்குரிய காரியங்கள், மாம்சத்திற்குரிய தேவைகள், இம்மைக்குரிய தேவைகள், இம்மைக்குரிய காரியத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த உலகத்திற்குரியதாக தான் இருக்கும். அந்த காரியம்தான் அவர்களை சோர்ந்து போக பண்ணும். அந்த காரியம்தான் அவர்களை எல்லா விதத்திலும் தளர்ந்து போக பண்ணும். அவர்களுடைய சமாதானத்தை குலைத்து போடும். ஏன்னா மாம்ச சிந்தை மரணத்திற்கு ஏதுவானது. அது அவர்களை வேதனைப்படுத்த தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியின் சிந்தை உடையவனாய் நீ இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கணுமா? பரிசுத்த ஆவியானவரின் சிந்தை உடையவர்களாக இருக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தாரேயானால் அவர் நமக்குள் இருந்து சிந்திக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், அவருக்கு பிரியமான மனவாட்டியாய் நம்மை உருவாக்க நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த காரியத்தை குறித்து அவர் சிந்திப்பார், நம்மையும் சிந்திக்க வைப்பார். தேவனுக்கு பிரியமான மனவாட்டியாய் அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த வாஞ்சையை நமக்குள்ளே அவர் தூண்டுவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கனியுள்ள வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவர் வந்து அவருக்கு பிரியமான கனிகளை உடைய தேவஜனங்களை, அவருக்கு பிரியமாய் ஆயத்தமாக்கப்பட்ட தேவஜனங்களை, அவருடைய ஆவியானவரால் ஆயத்தமாக்கப்பட்ட சபையை தான் அவள் அழைத்து செல்வார். பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது. பெயருக்கு ஆவிக்குரியவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொண்டால் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது ஆவியின் சிந்தையுடையவர்களாய் இம்மையிலும் இயேசு கிறிஸ்துவை ஜீவனாய் பெற்றுக்கொண்டிருந்தோமே ஆனால் அவரால் வைத்து செல்லப்பட்ட சமாதானத்தை நாம் நிறைவாய் அனுபவிக்கிறவர்களாய் இருந்தோமே ஆனால் இந்த 2 காரியத்தையும் உடைய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் வந்து நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் மறுமையிலும் அந்த நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த பரலோகத்தின் சமாதானமாக இயேசு கிறிஸ்துவை நாம் சுதந்தரிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை வந்து அழைத்து செல்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் சிந்தை உடையவனாய் முழுமையாய் கர்த்தருடையவனாய் மாற அப்படியே வாழ நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றார். ஆவிக்குரிய காரியத்தில் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், ஆவிக்குரிய காரியத்தில் எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், இன்னும் பரிசுத்தமா, இன்னும் நீதி செய்கிற பிள்ளையா, இன்னும் தேவனுக்கு பிரியமான கிரியைகள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட சுபாவங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற அந்த ஒரு ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்ததே ஆனால் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியின் சிந்தையாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அப்படித்தான் அவர் கிரியை செய்வார். தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமான கிரியைகள், இவைகளை வெளிப்படுத்தி அவருக்கு பிரியமான மனவாட்டி சபையாய் முழுமையாய் மாற நாம் நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்குள் இருந்து உருவாக்குகிற எல்லா ஆவியின் சிந்தையும் இம்மையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனாய் பெற்றுக்கொண்டு அவரால் வைத்து செல்லப்பட்ட சமாதானத்தை முழுமையாய் நாம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். மறுமையிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ளவும் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானத்தை நித்திய சமாதானமாய் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாகவும் நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தின்படி வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.